என்ன கொடுத்த கொடுத்த ஒன்னு நினைச்ச என்ன 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 கொடுத்த கொடுத்த ஒரே பாட்டு கச்சேரி என்ஜாய் பண்ற போல இருக்கு. எங்கறியா மச்சான் வராரு வாயா நல்லா இருக்கீடா? மச்சான் நீங்க எப்படி இருக்கீங்க? என்னடா ஒரே சலிப்பா சொல்றான் வாழ்ந்து. ஆமாடா லைஃப்ல ஒரு என்ஜாய் பண்ணே இல்ல மச்சான். என்னடா சொல்றான்? இவனுக்கு என்னடா கவலை? ஒரு பக்கம் பார்த்தா காசு வருது, ஒரு பக்கம் பார்த்தா காசு வருது, வீட்டுக்கு வர ஒரே புள்ள. இதோட வேற என்னடா வேணும் வாழ்க்கையில? டேய் என்னடா இவன் பேசுறான்? என்ன காரு பைக் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒரு ஜாலியான லைஃப் வராது. அது கிடையாது லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ணணும்டா. அதுக்கெல்லாம் மச்சான் அழகா இருக்கா? இல்ல மச்சான் ஒரு ஜாலியாவே போகலடா லைஃப். எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டா போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இப்பதான் மச்சான் நீ என்னோட பிளானுக்கு வரல. அந்த இளையகுமாரன் கதை. இளையகுமாரன் என்ன பண்ணுவானா, அவங்க அப்பா சொத்தை வாங்கி ஏமாத்தி என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்க அதுக்கு என்ஜாய் பண்ணிட்டு. ஆமா மச்சான், ஆனா என் பிளானே வேற பிளான்டா. என் பிளான் மாஸ்டர் பிளான்டா. அந்த இளையகுமாரன் மாதிரி நான் ஒன்னும் எல்லாத்தையும் ஒரே வழியா வாங்கிட்டு போயிட்டு மொத்தமா செலவு பண்ணிட்டு திரும்பி வர மாட்டேன் மச்சான். வீட்லயே நல்லபடியா இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசை வாங்கி உங்களோட ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன். சரிடா, எப்படியாவது எங்க அம்மா அப்பா கனெக்ட் பண்ணி காசு எடுத்துட்டு வந்துருவேன். நீங்க எப்படியாவது வந்துருங்க நாளைக்கு. நீங்க ஜாலியா போய் என்ஜாய் பண்ணுவோம். ஓகே மச்சான் சரி மச்சான் வந்துடுறேன்டா. நீங்க போங்க. ஹலோ சொல்லு மச்சான். மச்சான் இப்பதான் எங்க அப்பா கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன். இல்ல இல்ல மச்சான் கொஞ்சம் வெயிட் பண்ணுடா, வந்துடுறேன்டா. சரி மச்சான் ஒரு 5 minutes தான் வந்துடுறேன்டா. சரி சரி மச்சான், நாளைக்கு இன்னொரு இது இருக்கு. சரி நம்ம அந்த இடத்துக்கு கூட்டு போவோம் மச்சான். சரி மச்சான், நாளைக்கு போவோம். சரி நேரத்துல வந்துருங்க. என்னடா வருவான்னா நாளைக்கு போன் எடுத்து பாப்பான்னு பொழுது நம்ம அடிக்க வேண்டியதா இருக்கு. அவன் தயா நமக்கு ஆடு, அவனை நாம தயா ஓட்டி கட்டல ஓட்டிடலாம் ஃபுல்லா மாப்பிள்ளைக்கு எடுக்க வேலையா? ஹலோ மச்சான் சொல்லுடா. ஹலோ சொல்ல மச்சான். என்ன மச்சான் இன்னும் வர நீங்க நாங்க நமக்காக எடுத்து இருக்கோம் மச்சான். அப்பா மாதிரி எங்க அம்மா ஈஸியா கனெக்ட் பண்ணுவோம் மச்சான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா. டேய் யோ தயா நீ பிளான் போட்டு வர புது பிளான் இன்னைக்கு. சரி மச்சான் புது பிளான் கண்டிப்பா வந்துடலாம். எப்போ மிஸ் பண்ணலாம் வந்துடுறேன் மச்சான் பேசுறேன். வர சொல்லிவிட்டு வரவிட்டு டேய் அத வராம கூட இருப்பேன். இது வந்துடும்டா. ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுடா. வந்துடுறேன்டா. எங்க அம்மா ஏத்திக்கிட்டா ஸ்டார்ட் வந்துரு. இல்ல மச்சான் வரடா சொல்லு மச்சான். நான் வேற ஏய் என்னடா மச்சான் ஓட்டிக்கிறேன் நீ கொஞ்சம். சரி 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 பாரு கர்த்தா யார் ஓச்சில கலைக்கு நம்ம நீங்க சொல்ல முடியா? இந்த வேலையா காரே போட்டானே இந்த பைக் காரே போட்டானே
மச்சான். சொல்லு மச்சான். சரி ஏசியை போடு. போட்டேன்டா. இப்போ போறேடா. நான் எங்க போறது அதை சொல்லு. இன்னைக்கு கிளப்புக்கு போறோம். சரி நேத்தி போயிட்டு என்ஜாய் பண்ணுமா? ஆமா. நீங்க பார்த்தோம்னா கிளப்புக்கு போறோம். இப்ப சரி வருமானா? மச்சான், மஞ்சத்தை வச்சு அப்படி நிறைய எடுக்கணும் மச்சான் இன்னைக்கு. ஓ உன் ஐடியா அப்படி. 100 ரூபா ஆச்சுன்னா 500 ரூபா ஜெயிக்கிறோம். சரி அதான் பிளான். சரி மச்சான். நண்பன் வந்திருக்கான். பார்த்து நல்லா எத்தனை ரூபா மச்சான் வைக்கிறோம்? மச்சான் ஒரு 50,000 ரூபாய் போட்டான். சரி மச்சான், நீ சொல்ற. நீ தானே சொன்ன வச்சு அப்படியே நிறைய எடுக்கலான்னு. வேண்டாம் வேண்டாம் மச்சான் அடிக்க இருப்போம். ஆமா மச்சான் குத்துரும் உங்களுக்கு. போயிடுச்சுடா. என்னடா நீங்க டேய். இப்ப வரேன் கொஞ்சம் தான் வச்சிருக்கோம். மொத்தத்தை இக்கிறோம், மொத்தத்தை மொட்டை அடிக்கிறோம் பாருப்பா. அடிக்கிறோம் பாரு. போனே இப்ப போன தப்பா இல்ல. எழுமத்த ஆரம்பிச்சா சரியா சரியா மச்சான் அப்படியே அதே மாதிரியே வந்திருக்குடா. சரி வரும். கட்டல போங்க. ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குல்ல. என்ன கோயில் போல இருக்குடா. பதறாத. டேய் என்னடா 14 சொல்றாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லடா. இது கவுத்து போட்டு வா. ஒரே ஒரு அண்ணா கரெக்ட் மட்டும் உங்களுக்கு ப்ளீஸ் ஏய் சண்டை போடுறீங்க. நான் அடிக்க வரேன். மொத்தமும் போயிடுச்சுடா. ஏய் நான் கரெக்ட் போடுறீங்களா? ஏய் ஏய்யோ நாளைக்கு என்ன மச்சான், நாளைக்கு வரோம் நம்ம. சரி நாளைக்கு வந்து அந்த சம்பவம் பண்றோம். நாளைக்கு மீட் பண்றேன். போயிடுச்சுடா. பயப்படாத மச்சான், நாளைக்கு வாரம் ஒரு சம்பவம் பண்றோம். பயப்படாத. சரி மச்சான் செஞ்சிரோம். ஏய் உன்னை நம்பி தான்டா இருக்கேன். பயப்பட மச்சான். நான் இருக்கேன். சரி மச்சான். கைவிட சரி மச்சான். பாப்போம், நாளைக்கு பாப்போம். நான் மச்சான் நல்லா இருக்கியா? இது சம்பவம் பண்ணி குடிச்சுற அவங்க அப்பா காசு தரலாமா அவர யார கரெக்ட் பண்ண போறான்னு தெரியல. சரி ஆடு கிடைச்சா ஒட்டி கட்டி தண்ணி காட்டுவோம். இல்ல அப்படின்னா அப்படியே உட்காந்து போறோம் உட்காந்துருப்போம். என்ன பண்றது இதுதான் நமக்கு எப்படின்னா அதை பார்க்க வேண்டியதான். இது மச்சான் நினைச்சு பார்ப்போம். ஹலோ ஹலோ மச்சான் சொல்லுடா. மச்சான் இது சம்பவம் ஒன்றும் வரல. எதுவும் பயந்துட்டியா? ஏய் அதெல்லாம் வேணாம் மச்சான். ஒரு நாளைக்கு அப்பா கரெக்ட் பண்ணேன். எங்க அம்மா கரெக்ட் பண்ணேன். நீங்க எப்ப தெரியும் கரெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கதையை கேட்க உங்களுக்கு போன் அடிச்சப்ப வருவீங்களா மாட்டீங்களா? ஏய் எதுனா ஏதாவது மாட்டே விட்டாலும் வந்துடா கரெக்ட் பண்ணலாம். நேற்று சம்பவம் ஆகி போச்சு, ரொம்ப அசிங்கமாகி போச்சு. எனக்கு என்ன அப்படின்னா வந்தாதான் அவன் சம்பவம் பண்ணலான்னு. சரி இல்லைன்னா அவன் ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்துட்டு அப்புறம் சரி சரி மச்சான் எப்படியாவது நீ சீக்கிரம் வந்து கொடுத்தான். வந்துடா சரி வந்துடுவேல. ஏய் என்னடா அப்புறம் அதே கேட்குறேன். வந்துடா சரி மச்சான் பயப்படலாம் மாட்டேன். நான் மச்சான் ஏன் நீ கவலைப்படுற? சொன்னேன் வருவானே நீ இருக்க காரெல்லாம் வந்து கனெக்ட் பண்ண முடியலடா. இதான் கிடைச்சது வாங்கடா. கார் தான் மச்சான் அடிச்சு தூக்கலாம் மச்சான். என்ன மச்சான் நீ பைக்ல வந்திருக்க? புரிஞ்சுக்கோங்கடா புரிஞ்சுக்காதீங்கடா. சரி மச்சான் உங்களுக்கு மச்சான் போ. சரி போயிட்டு கொஞ்சம் ஏற்றுறோம் நமக்கு. சரி ஏற்றிட்டா அதுக்கப்புறம் அந்த ஆளை ஏற்றுறோம். ஓகே மச்சான். ஓகேவா? ஓகே மச்சான். கொஞ்சம் அதான் ஒரு வந்து பேருக்கு
சரி சரி மச்சான். அப்படியே இருந்தா போலாமாடா? டேய் நான் டேய் ஏய் நான் ஓட்டுறேன்டா. நீ என்ன எனக்கு தான் உனக்கு நல்லா தெரியும். நான் ஓட்டுறேன். மச்சான் நீ ஃபுல் போதையில இருக்க. சரி நான் சொல்றதை கேளுடா நீ. சரி நீ ஓட்டு. நான் சரி ஓட்டு. டேய் நான் மச்சான் பக்கத்துல. சரி பைக் அந்த பக்கம் இருக்கு. மச்சான் இல்லையா நாளைக்கு ஏரியா பசங்களை கூப்பிட்டு வரோம் செய்யறோம் இரவு மச்சான் அழைச்சிட்டு நான் பாத்துறேன் நீ ஏன் போய் நான் பாத்துறேன் மச்சான் இருபது நீ வண்டி எடுத்தான் ஏரா அவங்க போயிட்டு வந்துறோம் சரி. போயிட்டு பசங்க வந்துறோம் சரி. ஏய் இல்லையா நான் உட்கார வைக்கிறேன் மச்சான் மச்சான் ஐயோ சாமன் கேக்குமா ஹலோ ஹலோ குமார காட்சி சேகரம் இதாம ஒரு பையன் வண்டியில கீழே விட்டாங்க ஆமாங்க அப்ப ஒரு தனி போடுவாங்க ஆமாங்க சார் சார் ஒரு சிம்பிள் ஏன்னா உங்க அப்பா கஷ்டே நாம வயசாயிரும் நாம இருந்தா நாம தான் தள்ளி விட்டோம் அப்படின்னு ஏன்னா உங்க அப்பா கஷ்டே அவங்க அப்பா சொல்லிட்டு ஏன்னா நம்ம வயசாயிரும் வளர்ந்து ஹலோ 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 அப்பா நான் மாட்டிட்டு இருக்கேன்ப்பா சொல்லுப்பா. அப்பா இந்த மாதிரி ஆகாஷ் பைக்ல இருந்து இங்க போயிட்டாங்கப்பா என்னப்பா சொல்ற? ஆமாப்பா ஐயோ. இதாங்கப்பா ஆ பைக்ல இருந்து கீழே விட்டுருக்காப்ல அதான் எங்களுக்கு போன் வந்துச்சு ஆ அதனால தான் உங்களுக்கு அடிக்கிறோம் இப்போ நாங்கள் நேராக ஸ்டார்ட் வந்துடுறோம்ப்பா நீங்கள் வந்துடுங்களாப்பா சரிப்பா சரிப்பா வந்து சீக்கிரம் வந்துடுங்கப்பா சரிப்பா. உடம்பு பாதி 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 பாடி வந்துச்சு. டாக்டர் 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 என் பையன் தினேஷ் டாக்டர் டாக்டர். ஆமாங்க டாக்டர் என் பையன் டாக்டர். ஐயோ ஹெவி இன்ஜுரிஸ் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். டாக்டர் என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். நம்ம கையில் எதுவுமே இல்லை. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிங்க. ஏதாச்சும் பேசுறதுன்னா அவன்கிட்ட பேசுங்க. ஐயோ பேசுப்பா. ஆகாஷ் ஆகாஷ் ரவி எப்படிப்பா? அப்பா சொல்லுங்கப்பா. ஆகாஷ் என்னாச்சுப்பா? என்னாச்சுப்பா உனக்கு? எப்படிப்பா நடந்ததுல நல்ல பையனாச்சுப்பா. உனக்கு இந்த பட்டவனை எப்படிப்பா வந்துச்சு? நான் உன்னை ஏசப்பா போல நினைச்சேனப்பா. கடைசியில் இப்படி தப்பு ஆக்சிடென்ட் ஆகிருக்கியப்பா. அப்பா அப்பா பைபிள்ல வர கதை மாதிரி அந்த ஏகுமாரனை போல என்ன தப்பு வேணாலும் செஞ்சுட்டு மறுபடியும் மனம் திருப்பி உங்கள்கிட்ட வந்துடலாம்னு நினைச்சப்பா. ஆனா அதுக்குள்ள எனக்கு இப்படி ஆயிடுச்சுப்பா. ஐயோ ஈசப்பா. பைபிள்ல உள்ள இளையகுமாரன் கதையை போய் உன் வாழ்க்கையில் ஒப்பிட்டு உன் உயிருக்கு பாதகமான விஷயத்தை எடுத்து தேவிட்டியப்பா. ஏசப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திட்டம் வச்சிருக்காருப்பா. நீ உன் கூட போய் இளையகுமாரனை கற்பனை
இந்த நிலைமைக்கு ஐடியாப்பா ஏசப்பா நீங்க தான் ஏசப்பா அவங்களை காப்பாற்றணும். அப்பா என்னை மன்னிச்சுக்கப்பா. நீங்களே என்னை மன்னிச்சாலும் ஏசப்பா என்னை மன்னிக்க மாட்டாருப்பா. இயேசுவே என்னை மன்னிங்க ஆண்டவரே. என்ன விதமாக ஒரு விஷயம் மாற்றப்பட்டீங்கப்பா. அப்பா 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 நன்றி ஆண்டவரே. கிருமியை போக்கடிச்ச என் பிள்ளைக்கு நல்ல புத்தியை போட்டு காப்பாத்திட்டீங்க. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா.